வணக்கம் நண்பர்களே, நான் உங்க அஸ்ட்ராலஜர் சிவலிங்கம் பேசுறேன். நம்ம சேனல்ல பல்வேறு விதமான ஜோதிட கருத்துக்களை பற்றி ஒவ்வொன்றாக பார்த்துக்கிட்டே வர்றோம். ரொம்ப எளிமையாக, ரொம்ப கடினமாக இருக்கக்கூடிய ஒரு கான்செப்டை கூட அதை உடைச்சு ரொம்ப எளிமையாக ஒவ்வொரு விஷயமாக பார்த்துக்கிட்டே வர்றோம். இது நிறைய பேருக்கு நீங்க சொல்றது புரியுது சார், எங்களுக்கு எளிமையாக புரியுதுன்னு சொல்றீங்க. அது நீங்கள் தரக்கூடிய பாராட்டுகளுக்கு மிக்க நன்றி. சரி, வாங்க இன்றைய பதிவுக்கு போகும். திரைக்காலம், ராசி கட்டமும் வர்க்க சக்கரமும் பற்றி ஏற்கனவே நாம விரிவாக நவாம்சத்தை பற்றி பார்க்கும் பொழுது பார்த்தோம். வர்க்க சக்கரங்கள்ல நவாம்சத்திற்கு அடுத்து அதிகமாக பயன்படுத்தக்கூடிய வர்க்க சக்கரம் திரைக்காணம் ஆகும். நவாம்சம் என்பது ஒரு ராசி கட்டத்தை 9ஆக பிரிப்பது. திரைக்காணம் என்பது அதே போல ஒரு ராசி கட்டத்தை 3ஆக பிரிப்பது. ஒரு ராசி சக்கரத்துல ஒரு ராசியை 3 சம பங்காக பிரித்தோம்னு வச்சா அதுதான் திரைக்காணம் ஆகும். ஆக ஒரு ராசி கட்டம் என்பது 30 டிகிரி அளவை கொண்டது. 12 ராசி கட்டம் 360 டிகிரி அளவை கொண்டது ஒரு ராசி கட்டம் அப்படின்னு எல்லோருக்கும் தெரியும். ஆக இங்க ஒரு ராசி கட்டத்தை 10 டிகிரியாக 10 டிகிரிகளாக பிரிக்கும் பொழுது திரைக்காணம் என்று அழைக்கப்படுகிறது. 0 முதல் 10 வரை முதல் திரைக்காணமாகவும், 11 முதல் 20 வரை இரண்டாவது திரைக்காணமாகவும், 21 முதல் 30 வரை மூன்றாவது திரைக்காணம் என்று அழைக்கப்படுகிறது. இதை ஆங்கிலத்தில் D3 சார்ட் என்று அழைப்பார்கள். இப்ப உங்களுக்கு திரைக்காணம் எப்படி போடுவது அப்படிங்கிறத பத்தி எளிமையாக பார்க்கலாம். இப்போ உங்களுக்கு உதாரண ஜாதகம் ஒன்று தெரியுது. 26/7/1983 1:30 மதியத்தில் பிறந்த ஜாதகம். உங்களுக்கு கிரக நிலைகள் தெரியுது. பக்கத்திலேயே அந்த கிரகங்களுக்கு உண்டான டிகிரி அளவும் தெரியுது. இப்ப இந்த ராசி கட்டத்துக்கு திரைக்காணம் கட்டம் எப்படி போடுவது அப்படிங்கிறத பார்ப்போம். முதல்ல லக்ன புள்ளி எடுத்துக்கோம். லக்ன புள்ளி 27 டிகிரியில வருது. ஆக 27 டிகிரியில வரக்கூடிய நிலையில மூன்றாவது திரைக்காணத்துல வருது. முதல் திரைக்காணத்துல அந்த கிரகங்களை வந்ததுன்னு சொன்னா அதை அந்த வீட்டிலேயே போட்டுக்கணும். இரண்டாவது திரைக்காணமாக, அதாவது 11-20 டிகிரிக்குள்ள வரக்கூடிய அமைப்புல அந்த வீட்டுல இருந்து 5வது வீட்டுல நாம அந்த கிரகங்களை போடணும். மூன்றாவது திரைக்காணத்துல 21-30க்குள்ள வரக்கூடிய அமைப்புல அந்த கிரகங்கள் அமர்ந்திருந்ததுன்னு சொன்னா அந்த கிரகம் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து 9வது வீட்டுல அந்த கிரகத்தை போட வேணும். இதுதான் திரைக்காண கட்டம் வரைவதற்கான ஜோதிட விதிகள். இப்ப துலாத்துல லக்னம் விழுகுது. இது 27 டிகிரியில வர்றதுனால மூன்றாவது திரைக்காணத்துல வருது. மூன்றாவது திரைக்காணம் என்பது 9ஆம் வீட்டை குறிக்கக்கூடியது. ஆக துலாத்துல இருந்து 9ஆம் வீடு இது மிதுனம். மிதுனத்துல லக்னத்தை போடணும். ரெண்டாவது சனி. சனி 4.36 டிகிரி. ஆக சனி அந்த வீட்டிலேயே இருப்பார். ஏன்னா முதல் திரைக்காணத்துல வரக்கூடிய கிரகம் அந்தந்த வீட்டிலேயே இருக்கும். அதற்கு அடுத்தாப்புல குரு 7.26, அவரும் முதல் திரைக்காணத்துல இருக்கார். அவர் அந்த வீட்டிலேயே இருக்கார். கேது 29 டிகிரி. 29 டிகிரிங்கிறது மூன்றாவது திரைக்காணம். மூன்றாவது திரைக்காணமும் இருக்கும் வீட்டுல இருந்து 9வது வீட்டுல அந்த கிரகத்தை போட வேண்டும். ஆக இங்க கேது கடகத்துல வந்துட்டார். அதற்கு அடுத்தாப்புல சந்திரன் 23.56, அவரும் மூன்றாவது திரைக்காணத்துல வர்றார். அவர் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து 9வது வீடு கன்னி. கன்னியில திரைக்காணத்துல போட்டுக்கணும். ராகு 29 டிகிரி, அவரும் மூன்றாவது திரைக்காணம். ராகு இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து 9வது வீடு மகரமாகும். மகரத்துல போட்டுக்கொள்ள வேண்டும். செவ்வாய் 24 டிகிரி, அவரும் மூன்றாவது திரைக்காணத்துல வர்றார். அவரும் தான் இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து 9வது வீடு இது கும்பம். கும்பத்துல போட்டுக்கொள்ள வேண்டும். சூரியன் 9 டிகிரி, அவர் முதல் திரைக்காணத்திலே வர்றார். அந்த வீட்டிலே அவர் இருந்துக்குவார். புதன் 26 டிகிரி, அவர் மூன்றாவது திரைக்காணத்துல வர்றார். இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து 9வது வீடு இது மீனம். மீனத்துல போட்டுக்கொள்ள வேண்டும். அதுக்கு அடுத்தாப்புல சுக்கிரன் 14 டிகிரியில் இருக்கார். 14 டிகிரிங்கிற போது 2வது திரைக்காணத்துல அவர் வர்றார். ஆக 2வது திரைக்காணம் என்பது 5ஆம் வீடு, அதாவது இருக்கக்கூடிய வீட்டுல இருந்து 5வது வீட்டுல போடணும். 5வது வீடு இங்கே தனுசு வீடு. ஆக தனுசுல சுக்கிரனை போட்டுக்கொள்ள வேண்டும். ஆக ஒரு ராசிக்கு 3ஆக பிரித்து 12 ராசிக்கு 36 திரைக்காணங்களாக பிரிக்கப்பட்டுள்ளது. இது நாடி ஜோதிட முறையில அதிகமாக பயன்படுத்தப்படுவது. நாடி ஜோதிட முறையில அதிகமாக பலன் சொல்வதற்கு இந்த திரைக்காணம் பயன்படுத்தப்படுகிறது. ஒரு ராசிக்கு அதன் திரிகோணாதிபதிகளே அந்த ராசியின் திரைகாணாதிபதியாக வருவார்கள். எப்பொழுதுமே திரிகோணாதிபதிகள் பாத்தீங்கன்னா அந்த கிரகங்களுக்கு நட்பு கிரகங்களாகவே அமைவார்கள். சூரியனும் செவ்வாயும் ஒரு ராசியின் முதல் திரைக்காணத்துல வேகமாகவும் வீரியமாகவும் செயல்படுவார்கள். ஆக சூரியனும் செவ்வாயும் முதல் திரைக்காணத்துல இருந்தாங்கன்னு சொன்னா அவர்களுடைய வேகம் மிகச் சிறப்பாக இருக்கும்னு அர்த்தம். அதே போல குருவும் சுக்கிரனும் 2வது திரைக்காணத்துல இருக்கும் பொழுது அவர்கள் வேகமாகவும் வீரியமாகவும் செயல்படுவார்கள். சந்திரனும் சனியும் 3வது திரைக்காணத்துல மிக வேகமாக செயல்படுவார்கள். புதன் ராகு கேது மூவருக்குமே திரைக்காணத்துல எல்லாம் வித்தியாசம் கிடையாது. அவங்க எந்த டிகிரியில எந்த திரைக்காணத்துல முதல்
3 1 2 3 திரைக்காணத்துல எந்த திரைக்காணத்தில் அமர்ந்திருந்தாலும் அவர்கள் வீரியமாகவும் வேகமாகவும் செயல்படுவார்கள். அவர்களுக்கு வித்தியாசம் கிடையாது. ராசி கட்டத்துல ஒரு கிரகம் தரும் பலனின் வேகம் என்ன என்பதை விளக்குவதற்காகவும் அந்த கிரகம் தந்த நோய் என்ன வேகத்துல என்ன வீரியத்துல பரவும் என்பதை விளக்குவதற்காகவும் திரேக்கான சக்கரம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. ஆக ஒரு கிரகம் தனது தசாபுத்தியில என்ன விதமான பலன்களை எவ்வளவு வேகத்துல தரும் அப்படிங்கிறத கணிக்க பயன்படுத்தப்படுகிறது. ரெண்டாவது, அந்த கிரகம் தந்த நோய் என்ன வேகத்துல என்ன வீரியத்துல பரவும் அப்படிங்கிறதையும் கணிக்கிறதுக்கு இந்த திரேக்கான சக்கரம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. இந்த கிரகங்கள் ராசி கட்டத்துல எவ்வளவு பலவீனமாக இருந்தாலும் சரி அல்லது பலமாக இருந்தாலும் சரி, திரேக்கானத்தின் அடிப்படையில தான் ஒரு கிரகம் வேகத்தில் மாறுபாடு ஏற்படுகிறது அப்படின்னு கூறப்படுகிறது. அதன் காரணமாகவே திரேக்கான சக்கரம் முக்கியத்துவம் பெறுகிறது. ஆனா அந்த கிரகம் நன்மை புரிகிறதா தீமை புரிகிறதா என்பதை அந்த கிரகத்தின் இருக்கக்கூடிய ஸ்தான ஆதிபத்திய கோச்சாரத்தின் அடிப்படையில நாம நிர்ணயம் செய்து கொள்ள வேண்டும். அந்த நல்லதையோ தீமையையோ அந்த கிரகம் எவ்வளவு வேகத்துல எவ்வளவு வீரியத்துல தரும் அப்படிங்கிறத நாம திரேக்கான சக்கரத்தின் வழியாக நாம கணித்து கொள்ள வேண்டும். இதுக்கு தான் இந்த திரேக்கானம் பயன்படுகிறது. உடலின் பாகங்களை திரேக்கான முறையில பிரித்துள்ளனர். விபத்து மற்றும் நோய் ஏற்படக்கூடிய பாகங்களை திரேக்கான ரீதியாக எளிதில் அறியலாம் அப்படிங்கிறது ஒரு ஜோதிட விதியாகும். மருத்துவ ஜோதிடத்துல இது அதிகமாக பயன்படுத்தப்பட்டு வருகிறது. நோயை அறிவதற்காகவும் அந்த நோய்க்கு எந்த மருத்துவத்தை பயன்படுத்தலாம் அப்படிங்கிறத கண்டுபிடிக்கிறதுக்காகவும் திரேக்கானம் அதிகமாக பயன்படுத்தப்படுகிறது. 36 திரேக்கானம் அப்படிங்கிறது சில பொருட்கள் சில தன்மைகள் என்று விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. ஒவ்வொரு திரேக்கானத்துக்கும் இந்தந்த பொருட்கள் இந்தந்த தன்மைகள்லாம் விரிவாக சொல்லப்பட்டுள்ளது. இதை பற்றி வராகமீர தனது பிருகத் ஜாதகம் என்ற நூல்ல விரிவாக எழுதியுள்ளார். ஆனா இந்த திரேக்கானத்தை வைத்து எவ்வாறு பலனை எடுப்பது அப்படிங்கிறது எந்த நூலையும் மிக தெளிவாக இல்லை அப்படிங்கிறது முன்னோர்கள் பெரியவர்களின் கூற்றாக இருக்கிறது. இன்னும் இந்த திரேக்கானத்தை 4 வகையாக பிரித்துள்ளனர். சர்ப்ப, பக்ஷி, சதுஸ்பாதம், ஆயுதம் என்று 4ஆக பிரித்துள்ளனர். இது எப்படி ஒருவருக்கு மரணம் ஏற்படும் என்ற வகையிலெல்லாம் இந்த திரேக்கானத்தை வைத்து பலன் எடுப்பதற்காக அடுத்தது விரிவாக கூறப்பட்டுள்ளது. சரி, இது இன்றைய பதிவுல திரேக்கானத்தை பற்றி இருக்கக்கூடிய சூட்சுமத்தையும் திரேக்கானத்தை பற்றி ஒரு அறிமுகமாகவும் பார்த்தோம். நிச்சயம் இது உங்களுக்கு புரிஞ்சிருக்கும் நம்புறேன். மீண்டும் நல்லதொரு பதிவுல உங்களை சந்திக்கும் வரை விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.